அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அண்ணா ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஜூன் மாதம் 9ஆம் தேதி 2024 அன்றைக்கி நம்ம எல்லோரும் குரூப் 4 எக்ஸாம் எழுத போகிறோம். அதுக்கு பார்த்தா நம்ம எல்லாமே ஆன்லைன் வழியாக இணைய வழியாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த எக்ஸாமுக்காக காத்துட்ருக்கோம். அப்போது அன்றைக்கி ஜூன் மாதம் 9ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த குரூப் 4 எக்ஸாம் அன்றைக்கி நம்ம என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும், என்னென்ன எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது என்னென்ன விஷயங்கள், என்னென்ன திங்ஸை கொண்டு போகணும், என்னென்ன வழிமுறைகள் நம்ம பின்பற்றணும், எக்ஸாம் ஹாலுக்குள்ள இன்சைட் த எக்ஸாம் ரூமில் பார்த்தா நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தா நம்ம பின்பற்றணும், என்னென்ன பெண்ணை கொண்டு போகணும், என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விளக்கங்களை சொல்லதுக்காக நமது பயிற்சிமை ஆசிரியர் திரு சசிகுமார் சார் அவர்களை வரவேற்கிறோம். சார் வாங்க சார். சார் வணக்கம் சார். முதல்ல நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் இந்த ஜூன் 9ஆம் தேதி குரூப் 4 எக்ஸாம் மாணவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறத முதல்ல சொல்லுங்கள் சார். அப்போ நம்ம கொஷின் செக்ஷன் போயிடலாம் சார். அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 தயாரிப்புக்காக கடைசி நேர தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அனைத்து டிஎன்பிசி அன்பர்களுக்கும் முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா படிங்க. நல்லா படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை. நிறைய பேர் ஒரு வருடமாக 6 மாத காலமாக நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் என்னென்னா எல்லோரும் கவனிக்கக்கூடிய முக்கியமான ஒன்று என்னென்னா, அந்த தேர்வுக்கு எப்படி செல்வது, அந்த தேர்வு நேரத்தில் எப்படி செயல்படுவது, OMR ஷீட்டை எப்படி ஃபில் பண்ணுறது, இதை பற்றி கொஞ்சம் கூட கவர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நீங்கள் பல வருஷம் படிப்பு கூட என்னென்னா அந்த 3 மணி நேரம் எக்ஸாமில் என்ன பண்ணோம், நீங்கள் சரியாக பண்ணலைன்னா அது வேஸ்ட் ஆகிடும். அதனால் என்னுடைய அனுபவத்தை வச்சு உங்களுக்கு என்னென்னலாம் டவுட் இருக்குமோ அதை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ளலான்னு வந்திருக்கேன். சார் சொன்ன மாதிரி என்னதான் இவ்வளோ நாள் நம்ம படிச்சிருந்தாலும் கடைசியாக அந்த 3 மணி நேரம் எப்படி பயன்படுத்துகிறோம், அதை வச்சு தான் நம்ம வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மணித்துளிகளாக அது இருக்க போகுது. நம்ம வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய குரூப் 4 தேர்வில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அந்த மணித்துளிகளே அந்த 3 மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மணித்துளிகள் தான். அப்போது அதில் பார்த்தீங்கன்னா முதல் முறை எழுதக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் குரூப் 4 வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. பல்வேறு தேர்வுகளை அணுகி இதன் மூலமாக எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ஆஸ்பிரியன்ஸும் இருக்காங்க. அப்படி பல்வேறு தேர்வுகளை அணுகினாலும் அவங்களுமே சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது தான் இந்த நம்ம செஷனே கொண்டு வரோம். அப்போது தேர்வுக்கு நம்ம எப்படி சார் தயாராகணும், அதேமாதிரி தேர்வுக்கு என்னென்ன சார் நம்ம கொண்டு வரணும்? அதாவது முதல் தேர்வுக்கு தயாராகுதில் இப்போ நல்ல சம்மர், வெயில் பயங்கரமாக இருக்குது. முதல் தேர்வுக்கு கிளம்பும் போது அது ஆண்களும் சரி பெண்களும் சரி தளர்வான ஆடைகள் அணிந்தால் நல்லது. இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு, டிஷர்ட்டு, அது மாதிரி பட்டு புடவைகள் இது மாதிரிலாம் தவிர்க்காமல் கொஞ்சம் தளர்வான ஆடைகள், அதாவது ஃப்ரீயாக இருக்க மாதிரி, உட்கார்ந்தா சேரில் பிடிப்பு இல்லாமல் இருக்க மாதிரி பார்த்துங்க. ஏன்னா அதுவே ஒரு உளவியல் ரீதியாக ஒரு நன்மையை பயக்கும். இல்லைனா ஒரு இரிட்டேட்டாக இருக்கும். இது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கொஞ்சம் முக்கியமானது. அடுத்தபடி டிஎன்பிசி எக்ஸாம் கிளம்பும் போது முக்கியமாக கொண்டு போகிறது வாட்ச். கையில் வாட்ச் கட்டின்னு போங்க. சிலது வாட்ச் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. முள் வச்ச வாட்ச், அதாவது இந்த டிஜிட்டல் வாட்ச்சு, எலக்ட்ரானிக் வாட்ச் இது மாதிரிலாம் இல்லாமல், ஏன்னா டைம் அங்கே பெல் சிஸ்டம் இல்லை. சப்போஸ் இன்விஜிலேட்டர் சரியாக சொல்லணும்னா நம்மளே டைம் பார்த்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு எக்ஸாம் சரியாக எழுதுறதுக்கு வாட்ச் கண்டிப்பாக முக்கியமானது. அதுக்கப்புறம் நைட் ஃபுல்லாக படிப்பீங்க, எல்லோரும் டென்ஷனாக இருப்பீங்க, ஓரளவு மயக்கம் வர மாதிரி இருக்கும், வயிற்று பெரட்டல் வரும். அதனால் என்னென்னா ஒரு வாட்டர் பாட்டில் கொண்டு போவாங்க. அங்கே தண்ணி ப்ரொவைட் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியாது. வாட்டர் பாட்டிலும் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், அதாவது பிஸ்லரி மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது சில்வர் வாட்டர் பாட்டில், இந்த கலர் வாட்டர் பாட்டிலாம் இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டிலாக கொண்டு போனீங்கன்னா நல்லது. ஏன்னா கொஞ்சம் அது தண்ணி பாட்டில் கொண்டு போனால் தயவுசெய்து பெஞ்சுக்கு கீழே வச்சுங்க, மேலே கீழே வச்சுட்டு அது ஊற்றிக்காத மாதிரி பாருங்கள். அதுக்கப்புறம் முக்கியமாக கொண்டு போக வேண்டியது ஹால் டிக்கெட். மறக்காமல் தயவுசெய்து என்ன பண்ணால் ஹால் டிக்கெட் எல்லோரும் டவுன்லோட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹால் டிக்கெட் 5 பேஜ் இருக்குது. நிறைய பேருக்கு டவுட், ஹால் டிக்கெட்டோட முதல் பேஜ் கொண்டு போகலாமா 5 பேஜும் கொண்டு போகலான்னா, ஆக்சுவலாக அந்த ஹால் டிக்கெட்லேயே பாருங்கள், முதல் பேஜில் ஒரு லைன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்து முதல் லைனே ஃபஸ்ட் பேஜில் வந்திருக்கு. அப்போ என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, ஹால் டிக்கெட்னா ஆக்சுவலாக இன்ஸ்ட்ரக்ஷனோடு சேர்ந்து அந்த 5 பேஜ் தான் ஹால் டிக்கெட், என்னுடைய கருத்து பிரகாரம். ஆனால் சில இன்விஜிலேட்டர்கள் சில இடத்துல ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி நடக்குது. ஃபஸ்ட் பேஜ் மட்டும் கொண்டு வாங்க, மிச்சம்லாம் வேணாம் வெளியே வச்சுட்டு வாங்கன்னு. ஆனால் நீங்கள் கொண்டு போகிறத பொறுத்த வரைக்கும் 5 பேஜ் அடங்கி ஹால் டிக்கெட்டை கொண்டு போங்க. அது கொண்டு போதால் இன்னொரு நான் என்ன அட்வான்டேஜ் நினைக்கிறேன்னா, இந்த பெஞ்ச் மேலே கொஞ்சம் அழுக்கு மாதிரியே இருக்கும், இல்லை சரியாக அது பேனா சரியாக ப்ரெஸ் ஆகுது. இந்த ஹால் டிக்கெட்டை வச்சு அதன் மீது OMR ஷீட்டை வச்சு ஷேட் பண்ணும்போது கொஞ்சம் கிரிப் கிடைக்கும். அதனால் 5 பேஜ் எடுத்துங்க. ஹால் டிக்கெட் ஒரு ஹால் டிக்கெட் கொண்டு போகாதீங்க, தயவுசெய்து 2 ஹால் டிக்கெட் கொண்டு போங்க. ஆனால் 2 ஹால் டிக்கெட்லாம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு ஹால் டிக்கெட்டை வீட்டில் யாருன்னா பேரண்ட்ஸ் தான் அவங்ககிட்ட கொடுத்துருங்க. இன்னொன்று இல்லைனா புக்குக்குள்ளே வைங்க, இல்லை வண்டி ஜென்ஸ் இருந்தால் வண்டி கவரிங் டேங்க் கவர் மேலுக்குள்ளே வச்சுடுங்க. எதுக்குன்னா ஒரு சேஃப்டி தான். நம்ம ஏன்னா லைஃப் எல்லாத்தையுமே இவ்வளோ நாள் படிக்கிறது ஒரு சின்ன விஷயங்களில் கோட்டை விட வேணாம். அதனால் 2 ஹால் டிக்கெட் 3 கூட கொண்டு போனால் தப்பு கிடையாது. அதனால் ஒரு ஹால் டிக்கெட் கண்டிப்பாக கொண்டு போங்க. அடுத்தபடியாக முக்கியமானது பென்னு.
கண்டிப்பாக என்ன பண்ணிங்கன்னா 2 இல்லைன்னா ஒரு 3 பேனாக்கள். ஸோ என்ன சார் ஒரு பேனா எத்தும் போது அது போதானா, அது பத்தாது. 2 பேனா 3 பேனா எத்தனை ஒன்று அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது கண்டிப்பாக வேணும். பென்சில் கொண்டு போகலாமா, இல்லை கண்ணாடி ஸ்கேல் கொண்டு போகலாம், லாங் சைஸ் கண்ணாடி ஸ்கேல் கொண்டு போகலாமா, எரேசர் கொண்டு போகலாமா, நிறைய பேர் டவுட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கொண்டு போகலாம். இதுவும் பிரச்சனை என்னென்னா ஒவ்வொரு தேர்வு நடக்கிற ஒவ்வொரு இடத்துல அலோவ் பண்ணுறாங்க, ஒரு இடத்துல அலோவ் பண்ணுறாங்க. எரேசர் எதுக்கு சார், எரேசர்னா நம்ம அதான் ஷேட் பண்ணிட்டா ஒன்ஸ் அதோட விட்டுருமா சார், ஏன் சார் அது பென்சில் எரேசர் வேணுமானா அது தயவுசெய்து நான் அதுக்காக சொல்லலை. சில காரணங்களுக்காக ஒரு சேஃப்டிக்காக சும்மா ஒரு எரேசர். லாங் சைஸ் கண்ணாடி ஸ்கேல் தேவைப்படுமானா சிலர் வந்து அந்த கோடிங் நேராக பார்க்குறதுக்காக சிலர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி வேணால் எடுத்துப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை. வேணுன்னா கண்ணாடி ஸ்கேல் எரேசர். பென்சில் எதுக்குன்னா பென்சிலும் தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு பென்சில் வேலையே கிடையாது. ஆனால் பின்னாடி ஏதாவது சும்மா இந்த ஆன்சர் ஏதாவது குறிக்கிறது, பென்சிலில் புள்ளி வைக்கிறது. ஏன்னா புக்லெட் கொஷின் புக்லெட்டில் பொறுத்த வரைக்கும் ஆன்சர் குறிக்கக்கூடாதுன்னு. அதனால் எதுக்கும் சேஃப்டி இருக்கேன். எதுவுமே அலோவ் பண்ண மாட்டேன்னா பயப்படாது, டென்ஷன் ஆகாதீங்க. எது வேணான்னு சொல்கிறாங்களோ அது எதுவுமே வெளியே வச்சுடுங்க. ஆனால் கொண்டு போகிறது இதெல்லாம் கொண்டு போகலாம். அடுத்து முக்கியமாக நிறைய பேர் மறந்துடுது, ஐடென்டிஃபிகேஷனுக்காக கண்டிப்பாக இப்போ டிஎன்பிசியோட ஆல் டிக்கெட்டில் ஒரு 5 ஐட்டத்தை கண்டிப்பாக கொண்டு வர சொல்கிறாங்க. ஒரிஜினலோ இல்லைனா அதோடைய ஜெராக்ஸோ கொண்டு வர சொல்கிறாங்க. அதில் முக்கியமானது வந்து ஆதார் கார்டு. இதில் ஏதாவது ஒன்று கொண்டு போனால் போதும். ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, இது மாதிரி ஒரு 5 ஐட்டங்கள் கொண்டு போனோம். இதில் ஏதாவது ஒரு ஐட்டத்தை தெரிஞ்சு ஆதார் கார்டு கொண்டு போயிடுங்க, ஒரிஜினலே கொண்டு போயிடுங்க. எதுக்கு ரொம்ப ஜெராக்ஸ்லாம் தேவையில்லை. ஆனால் அவங்க சொல்கிறது வந்து அசல் அல்லது அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி எடுத்துன்னு வந்தால் போதுன்றாங்க. எதுக்குன்னா ஃபோட்டோ சரியா இல்லை, ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக கொண்டு வர சொல்கிறாங்க. இதை கண்டிப்பாக கொண்டு போயிடுங்க. கடைசியாக ஒரு விஷயம், அதாவது உங்களுக்கு ஆல் டிக்கெட் வந்திருக்குல்ல, அந்த ஆல் டிக்கெட்டில் ஃபோட்டோ வந்து சிலருக்கு மிஸ் ஆனால் கூட மிஸ் ஆகும். ஏன்னா டெக்னிக்கல் ப்ராப்ளம் நிறைய வருது. ஃபோட்டோ இல்லாமல் கூட இருக்கலாம். ஃபோட்டோ இருந்து உங்களுடைய முகம் வந்து ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கலாம். இது மாதிரி இல்லைனா என்ன சொல்கிறாங்க டிஎன்பிசி இல்லைனா, ஒரு சாதா எம்டி ஷீட்டில் உங்கள் ஃபோட்டோவை ஒட்டி அதுக்கு கீழே உங்கள் பேர், முகவரி, எக்ஸாம் சென்டர் இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு கூட ஃபோட்டோ, ஆதார் கார்டு இல்லை ஏதாவது பாஸ்போர்ட் காப்பி இல்லை டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது கொடுத்து எக்ஸாம் ஹாலில் மெயின் எக்ஸாமினர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணால் ஒரு சைன் வாங்கிட்டு அதை ஆல் டிக்கெட்டாக யூஸ் பண்ணலாம். இது 90% எல்லாருக்கும் நல்லா தான் வந்திருக்கும். அவங்க டிஎன்பிசியில் சொல்லியிருக்காங்க. அதனால் யாருக்காவது இது மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். சார், இப்போது பென் எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லி சொன்னீங்க. பெண்ணில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எந்த மாதிரி பெண்ணு நம்ம யூஸ் பண்ணால் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஈஸியாக ஷேட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்? அதேமாதிரி எந்த கலர் பெண்ணு நம்ம யூஸ் பண்ணணும்? கம்பல்சரி இந்த கலர் பெண்ணு தான் யூஸ் பண்ணலாமா, இல்லை என்ன கலர் வேணால் யூஸ் பண்ணலாமா? அதுவுமே மாணவர்களுக்கு ஐயா இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தா பொதுவாக மாணவர்கள் அவங்க எழுதும் போது ப்ளூ கலர் பெண்ணு எழுது பழக்கங்கள் தான் இருக்கும். பள்ளி பருவத்துலேருந்து அவங்க ப்ளூ கலர் பெண்ணு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக கொடுத்து எழுதுவாங்க. அப்போது டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் என்ன கலர் பெண்ணெலாம் எழுதணும்னு சொல்லிட்டு இன்சைஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி உங்கள் தகவல் மட்டும் சொல்லுங்கள் சார். ஓகேப்பா, இது நல்ல கொஷின். ஏன்னா முக்கியமானது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் வந்து அந்த 200 கொஷினையும் எப்படி ஓஎம்ஆர் ஷீட் வந்து முக்கியமான ஒன்றும், அது மாதிரி இந்த பென்னுன்றது ரொம்ப 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 முக்கியமானது. பென்னுன்றது என்னென்னா பிளாக் பால் பாயிண்ட் பென், அதாவது கருப்பு பந்துமினை பேனாக தான் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. சில பசங்க ஜெல் பென் நல்லா இருக்கும்னு சொல்லி ஜெல் பென் யூஸ் பண்ணக்கூடாது. ஜெல் பென்லாம் பண்ணால் இன்வேலிட், ஓஎம்ஆர் ஷீட்டை இன்வேலிட் பண்ணுவாங்க. இங்க்கும் பண்ணக்கூடாது. பால் பாயிண்ட் பென் தான், பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. அதில் இன்விஜிலேட்டர் வந்து முக்கியமாக சில அவங்களும் கையெழுத்து போடுவாங்க, ஷேட் பண்ணுவாங்க. சில முக்கியமான விஷயம் அவங்களையும் தயவுசெய்து பிளாக் பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு கண்காணிங்க. சில க்ரீன் இங்கில் சைன் போடுறது, அவங்க ஏதாவது ஞாபக மருதியில் பேனா கொண்டு வந்து சொல்லி ப்ளூ பெனில் பண்ணிட்டு போகிறாங்க. அதுவும் நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். அதனால் பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இன்னொன்று, இந்த பெண்ணை எப்படி சார் செலக்ட் பண்ணுறதுனா, இதுக்கு முன்னாடியே நீங்கள் நிறைய மாடல் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. புது பேனா யூஸ் பண்ணக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு 2-3 எக்ஸாம் எழுதி ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். தெரியல இப்போ தான் சார் பண்ண போகிறீங்கன்னா இனிமேல்டா தயவுசெய்து இந்த ஒரு வாரத்தில் ஏதாவது 2 மாடல் எக்ஸாமாவது நீங்கள் எழுதுவீங்க. அப்படி பார்க்கும்போது பெண்ணில் பொறுத்த வரைக்கும் 3 விதமான பெண் இருக்குது. ரொம்ப ஷார்ப்பாக, அதாவது ஊசி நுனி மாதிரி சில பெண்லாம் இருக்குது. ஒரு சில பெண்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு 3 ரூபா 2 ரூபா பெண். அதெல்லாம் எழுதுனீங்கன்னா ஓட்டை லேசாக தான் இருக்கும். ஓஎம்ஆர் ஷீட்டில் சும்மா டக்குன்னு கீறி விட்டுடும். சில பேனாலாம் இருக்குது ரொம்ப அப்படியே பெருசாக நல்லா ஸ்கெட்ச் பென் மாதிரி இருக்கும். நல்லா அப்படியே பெருசாக அது வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு அதையும் வாங்காதீங்க. ஆவரேஜாக என்ன பண்ணணும், ரொம்ப ஒல்லியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பட்டையாக அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆவரேஜ் பெனாக வாங்கினா, ஆவரேஜாக இருக்க மாதிரி எந்த பென்லாம் நிறைய கம்பெனிகள் இருக்குது. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் பிராண்டட் பெனாக வாங்குங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இங்க்லாம் என்னென்னா சிலதெல்லாம் வந்து ஃப்ளோவாக இங்கு பட்டவுடனே அப்படியே கைப்பட்டாலே டக்குன்னு அப்படியே அழிஞ்சிடாமல் இருக்கும். கொஞ்சம் அது எப்படி பேனாக்கேற்ற விலைக்கேற்ற மாதிரி தான் அதனுடைய குவாலிட்டி இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. தயவுசெய்து அதுவும் பேனா வந்து எடுக்கும்போது புது பென் எதுவுமே அங்கே எழுதாதீங்க. ஏற்கனவே ஒரு 2-3 எக்ஸாம் எழுதி ஒரு 1/4 பேனா காலியான பேனா கூட இருந்தால் நல்லது. அது மாதிரி ஒரு 3 பேனா கொண்டு போங்க. கண்டிப்பாக வந்து பெண்ணுன்றது ரொம்ப 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 முக்கியமானது. அதை வந்து பார்த்து வாங்குங்க. இப்போ நம்ம சார் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு மையத்துக்கு என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பெண்ணு என்னென்ன பெண்ணு யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்ததான் தேர்வு மையத்துக்கு எத்தனை மணிக்கு சார் நம்ம போகணும், தேர்வு மையத்தில் எக்ஸாம் ஹாலில் நம்ம எப்படி சார் நடந்துக்கணும்? இதுவும் முக்கியமான வினா தான். ஆக்சுவலாக தேர்வு நடைபெற நேரம் வந்து 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும்.
அது 9:30 மணி தான் எக்ஸாம்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக 9:30க்கெலாம் உள்ளே போக முடியாது. டிஎன்பிசியோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன 8:30க்கு நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 8:30 போகலாம், இல்லைனாலும் ஒரு கிரேஸ் டைம் வந்து 8:45, அதாவது 8:45 தயவுசெய்து போயிடுங்க. அப்படியும் முடியலன்னா அட்லீஸ்ட் 9 மணிக்காவது உள்ளே போயிடும். 9 மணிக்கு மேலே வர யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க, லைஃபே வேஸ்ட் ஆகிடும். இன்னொன்று, இந்த 8:30 மணின்றது டிஎன்பிசி சொல்கிறது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் 8:30 மணிக்குள்ளே உங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் சிலர் வந்து எக்ஸாம் சென்டருக்கும் உங்கள் வீட்டுக்கும் தொலைவு நிறைய இருக்கும். அப்படி இருந்தால் இன்னும் நீங்கள் ஏர்லி மார்னிங் 6 o'clock 5 o'clock கூட கிளம்பிட்டுருக்கோம். அது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டைமை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. எக்ஸாம் ஹாலுக்கு வந்து நீங்கள் 8:30க்கு உள்ளே போகிறீங்கன்னா 8:30லேருந்து 9 o'clock தான் உங்களுக்கு OMR ஷீட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ 8:30லேருந்து அந்த ½ an hour என்ன பண்ணால் இங்கே நீங்கள் உட்காந்துருக்க அந்த இடத்த ஆளை வந்து ஒரு அக்காமடேஷனை உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிங்க. அப்போ அதுக்கு தான் முன்னாடி போக சொல்லுது. அந்த ½ an hourல என்ன பண்ணோன்னா நீங்கள் உட்காந்துருக்க பெஞ்சு நல்லா இருக்கான்னு பாருங்கள். நிறைய பேர் வந்து இரும்பு பெஞ்சில் சொரசொரப்பாக இருக்கும், மர பெஞ்சில் நிறைய ஓட்டைகள் இருக்கும். சில எக்ஸாமில் நான் கேள்விப்பட்டது போன தடவை என்னென்னா ஃபோல்டிங் சேர் கொடுக்குறாங்க. ஃபோல்டிங் சேர்னால் OMR ஷீட்டை புக்லெட்டை வச்சுட்டு OMR ஷீட் பண்ண முடியாது. அது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்து சேரு பெஞ்சு இந்த ஃபோல்டிங் சேர்லாம் சரியில்லைன்னா கொஞ்சம் கூலாக என்ன பண்ணுங்கள், எக்ஸாம்பிள் கிட்ட சார் இதுக்கு வசதியாக இல்லை கொஞ்சம் மாற்றித்தாங்கன்னு சொல்லுங்கள். தப்பு கிடையாது. ஆனால் ஆக்ரோஷமாக கோபமாக பண்ணி டென்ஷன் ஆகிடாதீங்க. அதுக்கு தான் முன்னாடி 8 o'clockலாம் போக சொல்கிறது, 8:30லாம் போக சொல்கிறது. அப்போ இந்த எக்ஸாம் ஆள் பார்த்துங்க. சும்மா ஒரு நீங்கள் முக்கியமாக நான் கொண்டு போக சொல்லும்போது நான் முக்கியமாக ஒன்று சொல்லிட்டு கர்ச்சீப் தயவுசெய்து கொண்டு போங்க. கர்ச்சீப் எதுக்கு சார்னா இன்றைக்கி சம்மர் அதிகமாக இருக்குது, சில இடத்துல ஃபேன் ஆலில் வந்து ஃபேன் இருக்காது. வேர்வை துடைக்கிறதுக்கும் 2 கர்ச்சீப் கூட கொண்டு போகலாம். வேர்வை துடைக்கிறதுக்கு ஒரு கர்ச்சீப். சப்போஸ் எக்ஸாம் ஆலில் வந்து துடைக்கிறதுக்கு பேப்பர்லாம் நம்மக்கிட்ட உள்ளே அலோவ் பண்ணுறது கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம்னா கர்ச்சீப் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, அந்த கர்ச்சீப்பில் அந்த டேபிளை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு போயிருக்கீங்களா 5 பேஜ் ஆல் டிக்கெட் அதை வந்து மேலே வச்சு அது மேலே OMR ஷீட் எழுதுங்க. ரூமோட அக்காமடேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆகிங்க. அது மாதிரி வந்து பார்த்தா நம்ம 8:30க்கு நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகணும்னு சொல்கிறார். மினிமம் டைம், மேக்ஸிமம் டைம் வந்து 9 o'clock மேலே வந்து நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ 9 o'clock நம்ம போகிறோம் சார், OMR ஷீட் நம்ம தந்துடுறாங்க. 9 o'clock OMR ஷீட் தந்துடுறாங்கன்னு சொன்னீங்க. அப்போ OMR ஷீட் நம்ம என்ன சார் பண்ணணும்? 9 மணிக்கெலாம் OMR கொடுத்துருவாங்க. OMR வாங்கி என்ன பண்ணுன்னு கேட்டார். ஒன்றும் பண்ண முடியாது. OMR வாங்கிட்டு அந்த OMR கையில் வாங்கிட்டு நல்ல ஒரு பெருமூச்சு எழுதிட்டு உனக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அதை வேண்டிட்டு அழகாக என்ன பண்ண அந்த குழந்தை மாதிரி என்ன பண்ணிங்க டேபிள் மேலே அந்த ஆல் டிக்கெட்டு மேலே அதை உட்கார வைங்க. உட்கார வச்சு என்ன பண்ணால் முதல் இப்போ ஒரு OMR ஷீட் கொடுங்களேன். முதல்ல அந்த OMR ஷீட் கொடுத்தாங்கல்ல, அந்த OMR ஷீட்டில் இப்போ இதில் வந்து எம்டியாக இருக்குது. இதில் என்னென்னா டிஎன்பிசியோட OMR ஷீட்டில் எல்லாமே ஃபில்லப் ஆகிடும். உங்களுடைய நேமு, ரிஜிஸ்டர் நம்பரு, சப்ஜெக்ட்டு, சென்டர், வென்யூ, அதுக்கப்புறம் எக்ஸாம் நடக்க போகிற தேதி, ஃபோர்நூனா ஆஃப்டர்நூனா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பிரிண்டரில் இருக்கும். இது கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணால் போதும். தயவுசெய்து இதில் உங்கள் பேர் ஃபெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, இல்லை ரிஜிஸ்டர் நம்பர் தப்பாக இருக்குன்னா தயவுசெய்து இன்விஜிலேட்டர்கிட்ட உடனே சொல்லிவிடுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை OMR ஷீட்டை மாற்றி கொடுக்குறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் நடப்பாங்க. ஆனால் தயவுசெய்து வந்து இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இது செக் பண்ணி முடித்த உடனே என்ன பண்ணுங்கன்னா இதுக்கப்புறம் இந்த பின் பக்கத்தில் 13 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இந்த 13 இன்ஸ்ட்ரக்ஷனையும் பொறுமையாக படிங்க. அங்கே படிக்க நேரம் இல்லைனா கூட தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னா நம்மளுடைய வீட்டிலே என்ன பண்ணுங்க உங்கள் OMR ஷீட் இருக்கும். அந்த OMR ஷீட்டை வந்து தயவுசெய்து ஒரு தடவை படிச்சுட்டு போங்க. அதையும் வேகமாக ஒரு கோ த்ரூ பண்ணுங்கள். பண்ணி இந்த 13 இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து முடித்த உடனே இந்த டிக்ளரேஷன் ஃபார்மில் சைன் போடணும். டிக்ளரேஷன் ஃபார்ம் என்ன எழுதியிருக்குன்னு தயவுசெய்து பாருங்கள். 4 விஷயங்கள் எழுதியிருக்காங்க. முதல் விஷயம் என்னென்னா நான் இந்த 13 OMR ஷீட்டில் இருக்க 13 இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சுட்டேன், ஆல் டிக்கெட்டில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சுட்டேன். அது இல்லாமல் எனக்கு மைனஸ் மார்க் ஏதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது நான் தப்பு பண்ணால் மைனஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஏதாவது விஷயங்கள் செஞ்சால் என்னுடைய OMR ஷீட்டை இன்வாலிடேட் பண்ணிவிடுங்க. அதுக்கெலாம் நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஷூரிட்டி கொடுத்து ஒரு சைன் போடுறீங்க. அதனால் கொஞ்சம் முக்கியமாக வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ சொன்னதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சைனை போடுங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு 9:15 ஆகிடும். ஓகேங்க சார். OMR வந்து பார்த்தா நம்ம ஃபுல்லாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சிடும். படித்து பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா டிக்ளேர் பண்ணி நம்ம சைனும் பண்ணுறோம் சார். அதுக்கப்புறம் புக்லெட், கொஷின் பேப்பர் புக்லெட் எப்போ சார் தருவாங்க? உங்களுக்கு வந்து கொஷின் புக்லெட் வந்து 9:15 தருவாங்க. ஆக்சுவலாக சில இடத்துல போன தடவை கேள்விப்பட்டது என்னென்னா சில இன்விஜிலேட்டர் வந்து 9:30 தான் புக்லெட் தரதாக கேள்விப்பட்டோம். ஆனால் ஆல் டிக்கெட்டில் போட்டிருக்கிறது வந்து 9 மணிக்கு வந்து OMR ஷீட்டு, 9:15 வந்து புக்லெட் தரதாக சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் தரலைனாலும் தயவுசெய்து கொஞ்சம் கேட்டு என்ன பண்ணிங்க 9:15 புக்லெட் வாங்குங்க. புக்லெட் வாங்கின உடனே முதல்ல வந்து என்ன பண்ணணும்னா அந்த புக்லெட்டில் இருக்கிற கொஷின் பேப்பர் புக்லெட் நம்பருக்கு 8 டிஜிட் நம்பர் இருக்கும், அதை வந்து எழுதணும். ஆனால் உடனே OMR ஷீட்டில் போய் எழுதி ஷேட் பண்ணிடாதீங்க. முதல்ல என்ன பண்ணுங்கன்னா இந்த OMR புக்லெட் வந்து என்ன பண்ணணும் சீல் போட்டிருக்கோம். இந்த சீலை வந்து முதல் பிரிங்க. சீலை எப்படி பிரிங்க? சீலை வந்து பேப்பரில் அப்படியே கையில் வந்து பிரிப்பாங்க. அப்படிலாம் பிரிக்காமல் ஒரு பெண்ணை வந்து நடுவில் கொடுத்து கொஞ்சம் கிரிப்பாக இழுத்திங்கன்னா ஆக்சுவலாக சீல் உடஞ்சிடும். உடஞ்ச பிறகு என்ன பண்ணால் உள்ளே வந்து ரேண்டமாக என்ன பண்ணுங்க பேஜ் நம்பர் கரெக்டாக இருக்கா பாருங்கள். ஏன்னா சில நேரத்தில் சில பேஜ் விட்டு போயிருக்கும், இல்லை ஓவர் ரைட்டிங் வந்துருக்கும். ஏன்னா ப்ரெஸ்ஸில் என்ன நடக்கும் தெரியாது. அதனால் முதல்ல இருக்கிற பேஜ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி பார்க்கும்போது இன்னொன்று கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இதில் வந்து கொஷின் பேப்பர் ஜென்ரல் தமிழ் இருக்குது, ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது. இதில் என்னென்னா எப்படின்னா டிஎன்பிசியில் பொறுத்த வரைக்கும் கடந்த கால
நிகழ்வுகளை பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒன்று வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி அமைக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது மேக்ஸ் டஃப்பாக இருக்கா, ஜிகே டஃப்பாக இருக்கா, கூடிய மட்டும் தமிழ் மீடியமாக ஈஸியாக தான் கேட்குறாங்க. எதுக்குன்னா சும்மா ஒரு ஐடியாக்காக மேக்ஸ் டஃப்பாக இருந்தால் எப்படி முன்னாடி போடலாமா, இல்லை பின்னாடி அதை மேக்ஸ் வச்சுக்கலாமா, இல்லை ஜிகே டஃப்பாக இருந்தால் அதை முன்னாடி அட்டன் பண்ணலாமா, பின்னாடி அட்டன் பண்ணலாமா, ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் அந்த பேஜ் நம்பர் செக் பண்ணும்போது இதை கொஞ்சம் உஷாராக கொஞ்சம் கவனிங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சால் இந்த 8 டிஜிட் புக்லெட் நம்பரை எடுத்து போயிட்டு என்ன பண்ணிங்கன்னா இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் இந்த இடத்துல இந்த இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல எழுதி ஷேட் பண்ணுங்கள். இது முக்கியமான விஷயம். இதில் என்னென்னா நீங்கள் எடுத்து போய் அந்த புக்லெட் நம்பரை எழுதும்போது தவறுதலாக எழுதினாலோ இல்லை ஷேட் பண்ணும்போது தவறாக பண்ணாலும் இதுக்கு மட்டும் மைனஸ் மார்க் ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க. 5 மார்க் மைனஸ் பண்ணுறாங்க புக்லெட் நம்பரை எடுத்து எழுதும்போது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதி சைன் போடுங்க. ரெண்டாவது, இதை எழுதின உடனே ஓஎம்ஆர் ஷீட்டில் புக்லெட்டில் என்ன பண்ணணும், உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் ஆல் டிக்கெட்டில் இருக்க ரிஜிஸ்டர் நம்பரை இந்த இடத்துல இன்விஜிலேட்டர் சொல்கிறாங்களோ இல்லையோ ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது திடீர்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணுங்க, இந்த 10 டிஜிட் ரிஜிஸ்டர் நம்பர் என்ன பண்ணிங்கன்னா இந்த புக்லெட்டில் மேலே எழுதிடுங்க. இந்த 2 வேலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதக்கூடாது. ஆக்சுவலாக வந்து 9:30க்கு ஒரு பெரிய பெல் அடிப்பாங்க, இல்லை இன்விஜிலேட்டர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணிங்க, எக்ஸாம் எழுத ஆரம்பிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கொஷின் புக்லெட்டில் பொறுத்த வரைக்கும் கொஷின் புக்லெட் வந்து இன்விஜிலேட்டருக்கு வந்து அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அவங்க அந்த ஆர்டரில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இன்விஜிலேட்டர் உங்களுக்கு புக்லெட்டை கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது புக்லெட் வந்து உன் பக்கத்தில் இருக்கிறதும் உன்னுடைய புக்லெட்டும் ஒரே மாதிரி இருக்குது. உன்னுடைய 1வது கொஷினும் அவனுடைய 1வது கொஷின் ஒரு மாதிரி இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஆவரேஜாக வந்து ஒரு 4 விதமான சீரீஸில் தான் புக்லெட் அமைக்கிறாங்க. அதனால் வந்து இன்விஜிலேட்டர் எந்த புக்லெட்டை கொடுக்குறாங்களோ அந்த புக்லெட்டை வாங்கி அதில் இருக்கிற கொஷின் புக்லெட் நம்பரை வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதி ஷேட் பண்ணுங்கள். சார் ஓகேங்க சார். 9:30 எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணது பிறகு நம்ம என்ன சார் பண்ணணும்? 9:30 மணிக்கு மேலே தான் உங்களுடைய முக்கியமான ஒர்க்கே ஆரம்பிக்க போகுது. 9:30 மணிக்கு இந்த புக்லெட்டை நீங்கள் ஆன்சர் ஷேட் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ, சிலர் தமிழ் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க, சிலர் மேக்ஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி மேக்ஸ் பண்ணுவாங்க, சிலர் வந்து ஜிகே பண்ணுவாங்க. எது இது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அந்த ப்ராக்டிஸை மாற்றாமல் அதன்படி ஷேட் பண்ணுங்கள். ஷேட் பண்ணும்போது முக்கியமாக வந்து 4 ஆப்ஷனில் 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. விடை தெரியவில்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆனால் தயவு செய்து இந்த ஆப்ஷனை எப்போவுமே ஷேட் பண்ணாதீங்க. எதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மாணவர் ஒரு வினாவுக்கு ஏதாவது ஒன்று ஷேட் பண்ணி ஆகணும். 4 ஆன்சர் தெரியலனா கூட ஆப்ஷன் ஒன்று பண்ணணுன்றதுக்காக. ஆனால் சிலர் வந்து அது எனக்கு விட தெரியல போடுறேன்னு போடாதீங்க. ஏன்னு சொன்னால் நம்ம டிஎன்பிசியில் வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதனால் என்ன பண்ணி 4 ஆன்சர் தெரியலனா கூட ஏதாவது ஒரு ஆப்ஷனை ஆன்சர் பண்ணுங்கள். அப்போ என்ன பண்ணுங்க, ஒரு ஃப்ளூக்கில் கூட ஏதாவது ஒரு மார்க் செட் பண்ணலாம். அதனால் எந்த இடத்துலையுமே ஆப்ஷனை எந்த இடத்துலையுமே ஷேட் பண்ணாதீங்க. இது வந்து பழைய மாணவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே தேர்வு எழுத மாணவர்களுக்கெல்லாம் தெரியும். புதுசாக டிஎன்பிசிக்கு இப்போ தான் தேர்வுக்கு போகிறவங்க ஆப்ஷன் போடக்கூட முயற்சி பண்ணுவாங்க. அந்த தப்பை தயவுசெய்து பண்ணாதீங்க. அடுத்தபடியாக என்னென்னா ஷேட் பண்ணுற விதங்கள். ஷேட் பண்ணுற விதம் எப்படி பண்ணலான்னா, ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. என்னுடைய கருத்து என்னென்னா, இந்த ஓவல் ஷேப்பில் பார்டர் இருக்குல்ல, அந்த பார்டரை மட்டும் அப்படியே என்ன பண்ணிங்க, ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக ஷேட் பண்ணிங்கன்னா அழகாக வந்து அது அமைஞ்சிடும். இல்லை நீங்கள் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணிங்களோ பண்ணுங்கள். சிலர் என்ன பண்ணுவோன்னா ஷேடிங் புள்ளி வைக்கிறது, புள்ளி வச்சுட்டு அப்புறமா பண்ணிக்கலான்னு சொல்கிறது, இல்லைனா ஒரு பெருக்கல் குறி போட்டுக்கிறது, ஒரு டிக்கு போடுறது, இதெல்லாம் பண்ணால் இன்வேலிட் ஆகிடும். மைனஸ் மார்க் போகாது. கொஷின் பேப்பரே திருத்த மாட்டாங்க. கொஷின் பேப்பரே உன்னுடைய பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படாது. அதனால் இதை கொஞ்சம் உஷாராக பண்ணுங்கள். அதனால் ஷேட் பண்ணும்போது என்னென்னா வரிசையாக தான் பண்ணணுமா, எல்லாம் வரிசையாக 100 கொஷின் அப்படியே ஃபுல்லாக ஒன்று கூட விடாமல் பண்ண அப்படி கிடையாது. உனக்கு எந்த கொஷின் கரெக்டாக தெரியுதோ அந்த கொஷினுக்கு பதில் போடுங்க. தெரியலனா என்ன பண்ணுங்க, அடுத்த கொஷின் போங்க. இன்னொன்று, சில பேர் தப்பு பண்ணுறோம், இந்த கொஷின் எடுத்து இந்த கொஷின் ஆன்சர் போகிறோம், தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு நல்ல மெத்தட் என்னென்னா, இப்போ ஒரு 41வது கொஷின் ஷேர் பண்ணுறீங்கன்னா இந்த சொல்லும்போது வாயில் சொல்லி பாருங்கள். 41 கொஷின் நம்பர் 41 அப்படியே 41 போய் ஷேர் பண்ணும். 61வது கொஷின் அங்கே கொஷின் நம்பர் 61 அப்படியே கரெக்டாக 61 பேனை வச்சு கரெக்டாக போங்க. நடுவில் நிற்கிறதுலாம் காலியாக இருக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் வந்துடலாம். இன்னொன்று, புக்லெட்டில் குறிக்கலாமா சார் இந்த கொஷின் போட்டேன் அப்படின்னா ஆக்சுவலாக புக்லெட்டில் எந்த மார்க்கும் பண்ணக்கூடாது. இதுதான் டிஎன்பிசியோட ரூல். ஆன்சர் குறிச்சின்னு என்ன பண்ணலாம்னா அதுவும் எதுவுமே குறிச்சிட்டு வரக்கூடாது. அதுதான் ரூல். ஆனால் வந்து இதனுடைய ஓன் ரிஸ்கில் என்ன பண்ணுவோன்னா, எனக்கு கீ போட்டு பார்க்கணும், நம்மளுடைய எப்படி இருக்கும், நம்ம சுச்சுவேஷன் பாஸ் பண்ணுவோமா இல்லையான்னு தெரிஞ்சிங்கன்னா ஆன்சர் குறிச்சிட்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணோன்னா, சின்ன ஒரு புள்ளி மட்டும் என்ன பண்ணுறது, ABCDயில் ஏதாவது எது ஆன்சர் போகிறோம் சின்ன ஒரு புள்ளி வைக்கலாம். இது கூட அன்அஃபிஷியலாக தான் சொல்கிறேன். இது வந்து டிஎன்பிசி ரூல் பிரகாரம் நீங்கள் புக்லெட்டில் மார்க் பண்ணக்கூடாது. அது மாதிரி பண்ணிக்கலாம். நீ எந்த கொஷின் அதுதான் பென்சில் கொண்டு போகணும்னு சொல்கிறது. பென்சிலில் கொண்டு போனால் சில எந்த கொஷின் போட்டே ஒரு டிக் போடலாம். சப்போஸ் இன்விஜிலேட்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து மார்க் பண்ணக்கூடாதுன்னா எரேசர் வச்சு கூட அழிச்சிடலாம். அதுதான் பென்சிலையும் எரேசரையும் கொண்டு போக சொல்கிறது. அது மாதிரி என்ன பண்ணீங்க, எந்த கொஷின்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து ஒரு சும்மா அந்த கொஷின் 45 அட்டன் பண்ணியாச்சு, 54 அட்டன் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன புக்லெட்டில் டிக் போட்டுனே வரலாம்.
சரி ஓரளவுக்கு ஒரு பிரேமுக்கு 200 கொஷின் அட்டன் பண்ணிவிடுவீங்க. அட்டன் பண்ணிட்டு மிச்சம் நின்று போகிறதெல்லாம் எது விட்டு போகிறோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தப்பாக என்ன பண்ணுறாங்க, புக்லெட்டில் போய் தேடுறாங்க. அந்த 80 பேஜ் தள்ளுறாங்க, தள்ளி என்ன பண்ணுறாங்க, எந்த கொஷின் விட்டுச்சு. அதை விட அது மாதிரி பண்ணுறதை விட OMR ஷீட்டை பார்க்கும்போது எந்த கொஷின் ஷேட் 4 ஆப்ஷனில் எதுவுமே ஒன்று கூட ஷேட் ஆகாது, அது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா எல்லாம் பண்ணுற போகிறீங்க. அந்த கொஷினை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணும், புக்லெட்டில் போய் அந்த நம்பரை பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அப்படி பண்ணும்போது எங்கெல்லாம் நிரப்பாமல் விட்டுருக்கோ அதெல்லாம் நிரப்பலாம். அதனால் முக்கியமான இடமே ஒரு OMR ஷீட்டோடைய பிரைன், முக்கியமான மூலன்னு சொன்னாலே இந்த 200 கொஷின் தான். இதுதான் நம்முடைய லைஃப். OMR ஷீட்டே முக்கியம் தான், அதில் முக்கியமான போர்ஷன் சொன்னால் என்ன பண்ணலாம், இந்த 200 கொஷின் போர்ஷன் தான். அதனால் இதை கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கரெக்டாக ஷேட் பண்ணுங்கள். ஃபுல் ஷேட், சிலர் வந்து ஃபுல் ஷேட் பண்ண ஒரு டவுட் வரும். ஷேட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக வெளியே போவதெல்லாம் OMR ஷீட் நெக்லெக்ட் பண்ணிட மாட்டாங்க. என்ன பண்ணும்போது கிரிக்கி அப்படி அடுத்ததில் வந்து இடிக்கிறது, ஒரு ஓவர்லேருந்து அடுத்த ஓவரில் போகிறது, அது மாதிரி தான் பண்ணும். கொஞ்சம் மேலே கொஞ்சம் இந்த ஓவலை விட கொஞ்சம் மேலே கூட வரலாம். ஜஸ்ட்டு ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. பெரிய அளவில் தப்பு பண்ணால் தான் பயப்படணும். அதனால் நிறைய பேர் பண்ணிட்டு அக்யூரேட்டாக பார்ப்பாங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு பார்டரை ஷேட் பண்ணிவிட்டு உள்ளே ஷேட் பண்ணிட்டீங்கன்னா அழகாக முடிஞ்சிடும். இந்த வேலையை தப்பு இல்லாமல் பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறலாம். அடுத்து OMR ஷீட் அந்த 200 கொஷின் ஷேட் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட். நீங்கள் பாட்டு டைமை பார்க்காம என்ன பண்ணீங்க, ஷேட் பண்ணே வந்தால் திடீர்னு என்ன பண்ணலாம், டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் தயவுசெய்து அதுதான் வாட்ச் கட்டின்னு போகிறது, இல்லை இன்விஜிலேட்டருக்கு சொல்லுவாங்க, இல்லைனா பெல் அடிப்பாங்க. ஆனால் எதையும் நம்ப தேவையில்லை, நீங்கள் வாட்ச் கட்டின்னு போனால் நல்லது. அது பிரகாரம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எவ்வளோ நேரம் இருக்குது, இன்னும் எவ்வளோ நேரத்தில் நம்ம இதை முடிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக் பண்ணுங்கள். டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் பண்ணிங்கன்னா கடைசியில் ஒரு 10 கொஷின் என்ன பண்ணி வேகமாக ஏதாவது ஒன்று ஷேட் பண்ணிட்டு வராமல் இருக்கும். இந்த தப்பை வந்து திருத்திங்க. ஓகேங்க சார். 9:30க்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது. 12:30 வரைக்கும் நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், என்னென்ன சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு சொன்னீங்க. 12:30 எக்ஸாம் முடியுது சார். ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் நம்ம என்ன சார் பண்ணணும்? அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இந்த OMR ஷீட்டில் வந்து மொத்தம் 3 காலம் இருக்கும். முதல் காலத்தில் 67 கொஷின் இருக்கும், செகண்ட் காலத்தில் ஒரு 67 கொஷின் இருக்கும், தேர்ட் காலத்தில் 66 கொஷின் இருக்கும். மொத்தம் சேர்த்தா 200 கொஷின். நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல ஃபஸ்ட் காலத்தில் இருக்க எத்தனை போட்டாங்கன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணணும். B எவ்வளோ, C எவ்வளோ, D எவ்வளோ, E வந்து இருக்காது. E வந்து ஒன்றுமே போட்டிருக்க மாட்டீங்க. என்ன பண்ணணும்னா ஒன்று சிலர் என்ன பண்ணாங்க, டோட்டல் போட்டு 2 டிஜிட்டில் எழுதணும். இந்த கீழே இருக்க குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, இதில் வந்து 2 டிஜிட்டில் எழுதணும். ஒரு சிங்கிள் டிஜிட்டில் சப்போஸ் 9னா 9 போடும், 0-9 அப்படின்னு எழுதுங்க. ஆனால் என்ன பண்ணுங்கன்னா எழுதும் போதே பேனால சிலர் கரெக்டாக எழுதிடுறாங்க. எழுதிட்டு டோட்டல்லாம் எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணும்போது பார்த்தா 205 கொஷின் வருது, இல்லை 196 கொஷின் வருது. அது மாதிரி பண்ணி ஓவர் ரைட்டிங்லாம் பண்ணால் 2 மார்க் மைனஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல முக்கியமாக மைனஸ் மார்க் உண்டு. அதனால் என்னென்னா போன தடவை, இப்போ உதாரணத்துக்கு போன தடவை குரூப் 4ல் ஒரு பையன் எக்ஸாம் எழுதியிருக்கான். அவனுடைய லாஸ்ட் பேஜில் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். இது மாதிரி எடுத்து டோட்டல் போட்டு ABC 3த்தையும் டோட்டல் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் பண்ணி அதுக்கப்புறம் தான் எடுத்து எழுதுறேன். இதை விட பெஸ்ட் ஐடியா இன்னொரு ஐடியா பாருங்கள். இது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. இது மாதிரி என்னென்னா ABCDE போட்டுட்டு போட்டுருங்க. இதில் பொறுத்தவரைக்கும் காலம் 1ல் என்ன ஏல எவ்வளோ போட்டேன், பியில் எவ்வளோ போட்டேன், அங்கே டோட்டல் போடுறீங்களா அங்கே எழுதாமல் இந்த இடத்துல எழுதிடுங்க. பி அதே மாதிரி காலம் 2ல் ABCDE என்ன போட்டோம்னு சொல்லிட்டு E வந்து எப்பவுமே 0 தான் வரும், 00 போடுங்க. அதே மாதிரி காலம் 3ல் என்ன டோட்டல் போட்டு எழுதிங்க. அதோடைய அக்ரிகேட் A மொத்தமாக எவ்வளோ போட்டோம், B எவ்வளோ போட்டோம், C எவ்வளோ போட்டோம், D எவ்வளோ போட்டோம், E எவ்வளோ போட்டோம் டோட்டல் போடுங்க. டோட்டல் போட்டு எல்லாத்தையும் அக்ரிகேட் பண்ணால் என்ன 200 டோட்டல் வரும். இதில் ஏதாவது குறைஞ்சதுன்னா மறுபடியும் போய் செக் பண்ணுங்கள். அதுக்கு தான் என்ன பண்ணுங்க, இதே நீங்கள் டேரெக்டாக புக்லெட் எழுதிட்டிங்கன்னா எல்லாம் தப்பாயிடும், ஓவர் ரைட்டிங் ஆகிடும், மறுபடியும் -2 மார்க். அதனால் இது மட்டும் பத்தாது. இதை எடுத்து போயிட்டு இந்த சப் டோட்டல் போடுறீங்களே, இந்த சப் டோட்டலில் எடுத்து போயிட்டு இங்கே வந்து மொத்த டோட்டல் எடுத்துமே போடணும். எல்லாத்தையும் மொத்த A எவ்வளோ, மொத்த B எவ்வளோ. அப்போ இங்கே போடும்போது 3 டிஜிட்டில் எழுதும். 3 டிஜிட் நம்பரில் போய்ட்டு முன்னாடி ஒரு 0, 45னா 045, 94னா 094 அப்படி சொல்லிட்டு 3 டிஜிட்டில் எழுதி கரெக்டாக ஷேட் பண்ணுங்கள். இந்த இடத்துலையோ இல்லை இந்த இடத்துலையோ 2 எங்கேயாவது தப்பு பண்ணால் 2 மார்க் மைனஸ் ஆகும். இது ரொம்ப 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 டோட்டல் போடுறது வந்து முக்கியமான விஷயம். இதில் ஒரு கிளாஸில் நம்ம விசாரித்த வரைக்கும் நடந்த ஏற்கனவே ப்ரீவியஸ் எக்ஸாமில் பொறுத்தவரைக்கும் ஒரு கிளாஸில் குறைந்தபட்சம் 6 பேர் 7 பேர் கிட்ட என்ன பண்ணுறோம், தப்புறதா கேள்வி போடுறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், தப்பு போட்டு ஒயிட்னர் எடுத்துகிட்டு போய் பண்ணி மாற்றி பண்ணுறாங்களாம். ஆக்சுவலாக ஒயிட்னர்லாம் எப்படி சார் கிடைக்குதுன்னா தெரியல. எல்லா எக்ஸாம்லையும் ஒயிட்னர் இருக்குது. ஆனால் தயவுசெய்து ஒயிட்னர்லாம் வச்சா கூட அது ரிஸ்க்கு தான். சப்போஸ் இன்வேலிடாக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கட்டத்தில் வந்து அந்த 4-5 பேரில் நீங்கள் இருக்கக்கூடாது. எல்லாம் 100% நல்ல பர்ஃபெக்ஷனாக பண்ணுற ஒரு ஆளாக இருக்கணும். அதனால் வந்து இந்த இடத்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். தப்பு மட்டும் தயவுசெய்து பண்ணிடாதீங்க. சார் நீங்கள் பேசும்போது மைனஸ் மார்க் பற்றி சொன்னீங்க சார். இந்த TNPSC குரூப் 4ல் சரி மைனஸ் மார்க் இருக்குங்களா? எதுக்கெல்லாம் மைனஸ் மார்க் இருக்குங்க சார்? அதாவது நெகட்டிவ் மார்க் கிடையாது. நெகட்டிவ் மார்க் வேறு, மைனஸ் மார்க்னால் நீங்கள் ஏதாவது TNPSC சொன்னதை மீறி ஏதாவது தப்புகள் பண்ணிங்கன்னா அதுக்காக என்ன பண்ணால் அபராதமாக உங்களுக்கு எடுத்த மார்க்கில் மைனஸ் பண்ணுறாங்க. அப்படி டோட்டலாக கவுண்ட் பண்ணும்போது 4 இடத்துல மைனஸ் மார்க் பண்ணுறாங்க. இந்த மைனஸ் மார்க் கூட்டினாலே 11 மார்க் போயிடும். 11 மார்க்னால் ஏறக்குறைய ஒரு 7 இல்லை 8 கொஷின் போட்டது வேஸ்ட் ஆகிடும். இவ்வளோ நாள் படித்த உழைப்பு வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் தயவுசெய்து தப்பு பண்ணாதீங்க. எந்தெந்த இடத்துலலாம் மைனஸ் மார்க் போகுதுன்னா 5 மார்க் ஒரு இடத்துல மைனஸ் பண்ணுறாங்க. முக்கியமானது 5 மார்க் எங்கன்னா இந்த புக்லெட் நம்பர் தான்.
இந்த OMR ஷீட்டில் புக்லெட் நம்பர் 8 டிஜிட் நம்பர் எது ஷேட் பண்ணுறீங்களா, ஷேட் பண்ணும்போது எப்படி சார் தப்பு நடக்கணும், தப்பு பண்ணுவாங்க. அந்த புக் எடுத்து கண்ணு பார்க்கும்போது 4 5ன்னு எழுதிடுவாங்க. இல்லை இங்கே எடுத்து ஷேட் பண்ணும் 4க்கு பதில் 5 ஏதோ ஒரு வகையில் தப்பு பண்ணுறாங்க. எடுத்து எழுதும் போதோ ஷேட் பண்ணும்போது தப்பு பண்ணால் மைனஸ். உங்கள் பேப்பர்லாம் திருத்துவாங்க, ரிசல்ட்லாம் கொடுப்பாங்க, நீ பாஸ் கூட பண்ணலாம். ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணீங்க, மார்க் நீ எடுத்த மார்க்கில் 5 மார்க் மைனஸ் ஆகிடும். ரெண்டாவது வந்து கைரேகை வைக்கலாம். சில பசங்க இன்விஜிலேட்டர் வாங்க மறந்துடுவாங்க, நீ வைக்க மறந்துடுவேன், இல்லை வைக்கும் போது வெளியே வச்சுடுவேன், இல்லை அந்த ஏதாவது ஒரு கைரேகை சம்மந்தமாக ஏதாவது தப்பு பண்ணிட்டுனா அதுக்கு 2 மார்க் மைனஸ் பண்ணுறாங்க. அடுத்தபடியாக இந்த இடத்துல ஆன்சர் போடும்போது இந்த 200 கொஷினில் 4 ஆப்ஷன் சொல்ல முடியாது, 5 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று ஷேட் ஆகும். நீங்கள் சப்போஸ் எதுவுமே ஷேடாகவும் காலியாக விட்டீங்கன்னா என்ன பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு 2 மார்க் மைனஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நாளைக்கு வந்து இந்த இடத்துல மைனஸ் விட்டு சப்போஸ் மால் ப்ராக்டிஸ்ன்ற ஏதாவது தவறுகள் நடக்கக்கூடாது, ஏதாவது பின்னாடி போய் யாருனாவது ஷேட் பண்ணி விட்றது அதெல்லாம் இருக்கக்கூடாது இருக்காதான். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ABCDE கூட பண்ணுங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வேண்டாம், அதில் எதுவுமே ஷேட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா 2 மார்க் மைனஸ் பண்ணிடுறாங்க. அடுத்தபடியாக இந்த டோட்டல் எடுத்து எழுதுறீங்களா, இங்கே இருக்கிற டோட்டல் சின்ன 2 டிஜிட்டில் டோட்டல் எழுதுறீங்க, இங்கே 3 டிஜிட்டில் டோட்டல் எழுதுறீங்க. இந்த டோட்டல் எழுதும்போது தப்பாக பண்ணி ஓவர் ரைட் பண்ணுறது ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா அதுக்கு 2 மார்க் மைனஸ் பண்ணுறாங்க. அப்போ ஓவராலாக 11 மார்க் மைனஸில் போது. இந்த 4 விஷயத்துலேயும் நீ மாட்டக்கூடாது. அப்போ தான் என்ன பண்ண ஏன்னா 1 மார்க்குனால 7 மார்க் போதுங்க. ஒரு மார்க்கும் உங்களுடைய வாழ்க்கையை லைஃப்பை வந்து தீர்மானிக்குது. ஒரு கொஷின் எக்ஸ்ட்ரா போட்டாலே என்ன அர்த்தம், ஒரு 50,000 பேர் மேலே போகலாம். ஒரு கொஷின் கம்மியாக போட்டிங்கன்னா கீழே போயிட வேண்டியது. அதனால் இது ரொம்ப வாழ்க்கைக்கு முக்கியமானது. இந்த மைனஸ் மார்க்கு வாங்கக்கூடாதுன்னு நினைங்க. அந்த எந்த இடத்துல மைனஸ் மார்க்கு வாய்ப்புகள் இருக்கோ அந்த வாய்ப்புகளை நல்லா தெரிஞ்சுங்க. ஓகேங்க சார், மைனஸ் மார்க் பற்றி சொன்னீங்க. மொத்தமாக 11 மார்க் மைனஸாக இருக்குது. கிட்டத்தட்ட 7லேருந்து 8 கொஷின் வந்து பார்த்தோன்னா இதனால் நம்ம இழக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க. ஒருவேளை வந்து பார்த்தோன்னா OMR ஷீட் வந்து இன்வேலிட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, கண்டிப்பாக பண்ணுவாங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாப்பா, மைனஸ் மார்க் வாங்கினா கூட பரவாயில்லப்பா. மைனஸ் மார்க் ஒரு 2 மார்க் 3 மார்க் போயிடும், நம்ம வெற்றி பெறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இன்வேலிடேஷன் என்ன அர்த்தம், உங்களுக்கு ரிசல்ட்டே வராது, உங்களுடைய பேப்பரே திருத்தப்படாது. அதுக்கு என்னென்னலாம் பண்ணால் நீ இன்வேலிடேஷன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டிஷன் கொடுத்துருக்கான். அதில் முக்கியமான ஒரு 5 கண்டிஷன் சொல்கிறேன், வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். முதல்ல என்ன பண்ணிங்கன்னா, இந்த பார் கோடு ட்ராக் கோடு சொல்லிட்டு 2 கோட்ஸ் இருக்குது. ஃபோட்டோக்கு பக்கத்துலேயே ஒரு பார் கோடு இருக்கும், ட்ராக் கோடு இருக்கும், OMR ட்ராக் கோடு. இதில் ஏதாவது கை வச்சு ஏதாவது இந்த சப்போஸ் கைரேகையோட அந்த மை வச்சாலோ இல்லை ஏதாவது அழுக்கு ஆகிட்டாலோ ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த ட்ராக் கோட்லேயோ இல்லையோ அழுக்குப்பட்டாலோ கண்டிப்பாக உங்களுடைய OMR திருத்தவே முடியாது. இன்வாலிடேஷன் தான், கண்டிப்பாக இன்வாலிடேஷன் தான். அடுத்தபடியாக பார்த்தோம்னா முக்கியமாக 2 நிறைய பேர் ஐடென்டிஃபிகேஷன் மார்க், கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க புளியார் சுழி போகிறது, இல்லை அவங்களுடைய மதத்துக்கு சாமி பிடிச்ச சாமி ஏதாவது குறி போகிறது, இதெல்லாம் போட்டாலும் ஒரு சின்ன ஒரு புளியார் சுழியால் உன்னுடைய பேப்பரே திருத்தாமல் கூட போயிடும், இன்வாலிடேஷன் ஆகிடும். அதுக்கு அடுத்தபடியாக கையெழுத்து முன்னே பாருங்கள், கைரேகை வைக்கலன்னா என்ன பண்ணீங்க, 2 மார்க் தான் மைனஸு. ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் கையெழுத்து போகலைன்னா உங்கள் பேப்பரே திருத்த மாட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வாலிடேஷன் ஆகிடும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பென்னு, சப்போஸ் அவன் சொன்ன பிளாக் பால் பாயிண்டில் தான் எழுதணும், அப்படி இல்லாமல் நீ ப்ளூ பெனில் எழுதுற இல்லை ஜெல் பெனில் எழுதுறேன்னா அப்போ என்ன பண்ண, மைனஸ் மார்க்லாம் கிடையாது, உன் பேப்பரே திருத்த மாட்டாங்க. இது ஒரு 4வது கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, இந்த ஷேட் பண்ணும்போது அவன் சொல்கிறது ஓவல் ஷேப்பை வட்டம் போட்டு அதுக்கு தான் ஷேட் பண்ணணும். நீ என்ன பண்ணுற, டிக் போடுற, பெருக்கல் குறி போடுற, நிறைய பண்ணக்கூடாத மிஷின்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணாலும் என்ன அர்த்தம், மைனஸ் மார்க் கிடையாது, உன் பேப்பரே இன்வாலிடேஷன். இதெல்லாம் நான் சொல்லலப்பா, ஆல் டிக்கெட்டில் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. இந்த 5 விஷயம் மட்டும் இன்வாலிடேஷன் கிடையாது. இன்னும் சில விஷயங்கள் நீ OMRல பண்ணக்கூடிய இன்வாலிடேஷன் விஷயம் தான் நான் கொடுத்துருக்கேன். இன்னும் சில விஷயங்கள் என்னென்னா, பக்கத்து பசங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறது, இன்விஜிலேட்டர்கிட்ட போய் டவுட்டு கேட்குறது, இல்லை வந்து எலக்ட்ரிக்கல் கால்குலேட்டர் இல்லைனா வாட்சிலே வந்து கால்குலேட் பண்ணுறது, இது மாதிரிலாம் தப்பாக மிஸ்யூஸ் பண்ணி இல்லைனா ஏதாவது அந்த அறையில் வந்து நீ வந்து கொஞ்சம் இன்விஜிலேட்டருக்கு சண்டை போடுறது, இது மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்து பிரச்சனைகள் வந்தாலும் உன்னுடைய பேப்பர் வந்து இன்விஜிலேட்டர் அதாவது இன்வாலிடேட் ஆக்கப்படும். அதனால் கொஞ்சம் விஷயங்கள் முக்கியம். ஏன்னா மைனஸ் மார்க்கை விட இன்வாலிடேஷன்ன்றது ரொம்ப முக்கியமானது. அதுலேருந்து தவிர்க்கிறதுக்கு கரெக்டாக நடந்துங்க. ஓகேங்க சார், இன்வாலிடேஷன் பார்த்தாச்சு, மைனஸ் மார்க்கும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் எத்தனை இடத்துல சார் சைன் பண்ணணும், OMR ஷீட்லையும் சரி ஒட்டுமொத்தமாக எக்ஸாமில் இருக்கும்போது ஸ்டூடெண்ட் எத்தனை இடத்துல சைன் பண்ணுற மாதிரி வருங்க சார்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான்ப்பா, ஸ்டூடெண்ட் சைன் போடலைன்னா பேப்பர் இன்வாலிடேஷன் ஆகும். நிறைய பேர் போனதெல்லாம் எழுதிட்டு நான் இந்த சைன் போட்டேனா இல்லையானே தெரில, மறந்துட்டேன், போட்டேனா இல்லையானே தெரிலன்றாங்க. அதனால் சைன் போடுறது முக்கியமான ஒன்று. ஸ்டூடெண்ட் வந்து மொத்தம் 3 இடத்துல சைன் போடணும். 3 இடம் மீன் OMR ஷீட்டில் 2 இடத்துல தான் போடணும். ஒன்று அந்த 13 இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கிறீங்களா, அந்த 13 இன்ஸ்ட்ரக்ஷன் படித்த உடனே டிக்ளரேஷன் கொடுக்குறீங்களா, அந்த இடத்துல எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சைன் போடணும். 2வது சைன் அதே OMR ஷீட்டில் இந்த இன்விஜிலேட்டர் வந்து இந்த மார்க்கெலாம் ABCD டோட்டல்லாம் போகிறீங்களா, டோட்டல் போட்டு இன்விஜிலேட்டர் என்ன பண்ணுறாங்க, அவரால் கையால் எழுதுறாருல, எழுதி முடித்த உடனே அவர் ஒரு சைன் போடுவார். போட உடனே நீ ஒரு சைன் போடுப்பான்னு சொல்லுவார். அப்போ நீ ஒரு சைன் போடணும். அப்போ
ஓஎம்ஆர் ஷீட்டில் 2 சைன் வருது. மூணாவது சைன் வந்து அட்னஸ் ஷீட்டில், அட்னஸ் ஷீட் ரூமுக்கு வரும். அதில் உங்களுடைய பேர், ரிஜிஸ்டர் நம்பர், இன்னும் சில இத்தியாதி விஷயங்கள் இருக்கும். அந்த அட்னஸ் ஷீட்டில் தவறாமல் சைன் போட்டுருங்க. நீங்கள் வந்ததுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு எவிடன்ஸ் அட்னஸ் ஷீட். இந்த 3 சைனை போடாதீங்க, மூணு சைனை வந்து போட தவறாதீங்க. இன்னொன்று, சைன் போடும்போது கிளாஸ் ரூமில் நிறைய நடக்கிற பிரச்சனைகள் கேள்விப்பட்டது என்னென்னா, கண்காணிப்பாளர் போட வேண்டிய இடத்துல ஸ்டூடெண்ட் சைன் போட்டுறாங்க. அதை படித்து கூட அந்த நேரத்தில் டென்ஷனில் படித்து கூட இது வந்து பக்கா ஒயிட்னர் வச்சு மாற்றலாம் முடியவே முடியாது. ரொம்ப பிரச்சனை, டென்ஷன் ஆவாங்க. அதனால் கொஞ்சம் தயவு செய்து அந்த வார்த்தை குட்டி எழுத்தில் இருக்குது, கண்காணிப்பாளரின் கையொப்பம், தேர்வர்களின் கையொப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த இடத்துல கரெக்டாக ஷேட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம பயிற்சி மையத்தில் அண்ணா ஐஏஎஸ் அகாடமியோட ஓஎம்ஆர் ஷீட். இந்த ஓஎம்ஆர் ஷீட்டு டிஎன்பிசி வெப்சைட்டில் இருந்தால் டவுன்லோட் பண்ணும். இப்போ என்ன ரீசெண்டாக என்னென்னா, சில பசங்க டவுட் வந்து வேற ஒரு டிஎன்பிசி வெப்சைட்டில் வேற ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து காமிக்கிறாங்க. சில யூடியூப் சேனல்லாம் வந்து அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நிறைய பசங்க வந்து குழப்பம் வந்திருக்கும். ஏன்னா அதில் பொறுத்த வரைக்கும் இன்விஜிலேட்டர் கையெழுத்து இந்த பக்கமும் தேர்வுகள் கையொப்பம் இந்த பக்கம் மாறி இருக்குது. அதனால் வந்து லேட்டஸ்ட் டிஎன்பிசியோட ஃபஸ்ட்டு பேஜில் எடுத்து பார்த்தா இந்த ஓஎம்ஆர் தான் மாடலாக இருக்குது. அதனால் நம்பிக்கையாக கண்டிப்பாக போகலாம். இருந்தாலும் ஒரு எதுக்கு சந்தேகம், நீங்கள் எக்ஸாமில் அப்படியே 100% அப்படியே நம்பாமல் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் எந்த இடத்துல தேர்வுகள் கையொப்பம் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்து தயவுசெய்து என்ன பண்ணீங்க, பார்த்துட்டு அப்படியே ஒரு மக்கப் பண்ணிவிட்டு என்ன பண்ணி, இந்த இடத்துல தான் தேர்வு கையொப்பம் இருக்கும், இந்த இடத்துல தான் கண்காணிப்பாளர் கையொப்பம் இருக்குன்னு பார்க்காதீங்க. ஏதாவது அவன் புது ஃபார்மேட் கூட மாற்றி எக்ஸாம் டைமில் வந்திருக்கலாம். அதனால் தயவுசெய்து என்ன பண்ணிங்கன்னா, அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் படித்து பார்த்து அந்த தயவுசெய்து கையெழுத்து போடுங்க. கண்காணிப்பாளர் இடத்துல நீங்கள் தயவுசெய்து சைன் போட்டால் மாற்றலாம் முடியாது. அதனால் கையெழுத்துன்றது முக்கியமானது. கையெழுத்து போடல, 2 கையெழுத்து ஓஎம்ஆரில் போடலைன்னா கண்டிப்பாக உன்னுடைய கொஷின் பேப்பர் புக்லெட் ஓஎம்ஆர் ஷீட் வந்து திருத்தப்படாது. இதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்க சார். அடுத்ததான் இந்த தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிப்பாளரோட பங்கு என்ன சார்? அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவாக இருக்கும்? அவங்க எத்தனை இடத்துல சார் நம்ம ஓஎம்ஆரில் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் சார்? தம்பி நல்லா கேட்டார். ஒரு கண்காணிப்பாளர் என்ன செய்யணுன்றதை ஒரு ஸ்டூடெண்ட் தெரிஞ்சுக்கணுமா சார்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சால் தான் அவங்ககிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்னு தெரியும். ஒரு கண்காணிப்பாளர் முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா, அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் 2 இடத்துல ப்ரெசன்ட் ஆப்ஷன் பற்றி 2 இருக்குது. அதை வந்து நீங்கள் ஷேட் பண்ணக்கூடாது. அவங்க இன்விஜிலேட்டர் தான் என்ன பண்ணுவார்னா ப்ரெசன்ட்னு சொல்லிட்டு ஷேட் பண்ணுவார். இந்த இடத்துலையும் ஷேட் பண்ணுவார். முக்கியமாக தயவுசெய்து இன்விஜிலேட்டர் வந்து பிளாக் பால் பாயிண்ட் பெனில் எழுதுறாரான்னு பாருங்கள். தயவுசெய்து அவர் ஏதாவது க்ரீன் பென் கொண்டு வந்திருப்பாங்க, இல்லை ப்ளூ பென் இருக்கும். அப்படி இல்லைனா அவங்க பென் எத்தனை வரும்போது சார் பிளாக் பென்னான்னு தயவுசெய்து செக் பண்ணிங்க. ஏன்னா ப்ளூ பென்லாம் பண்ணால் மறுபடியும் இன்வாலிடேட் ஆகும், உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட் இன்வாலிடேட் ஆகிடும். அதனால் என்ன பண்ணி இந்த 2 ப்ரெசென்ட் ஆப்சென்ட் வந்து அவங்க தான் ஷேட் பண்ணும். ரெண்டாவது, இந்த டோட்டல் இருக்குல்ல, லாஸ்ட் 3 டிஜிட்டில் டோட்டல் எடுத்து எழுத போகிறீங்க. நீங்கள் எழுதி ஷேட் பண்ணுறீங்களா, அதுக்கு கீழே ஓஎம் அந்த இடத்துல இன்விஜிலேட்டர் தான் எழுதணும். ஆனால் அவங்க சில நேரத்தில் சில இன்விஜிலேட்டர் என்ன சொல்கிறாங்க, நீங்களே எழுதிருங்கப்பா நான் செக் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதனால் இன்விஜிலேட்டர் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அவங்களா எழுதினாலும் எழுதிட்டோம், இல்லை நீங்கள் எழுதிட்ட பிறகு அவங்க செக் பண்ணாலும் பண்ணிட்டோம். இது 2வது. 3வது, அவங்க முக்கியமாக செய்ய வேண்டியது உங்கள் பக்கத்தில் ஒவ்வொரு பெஞ்சாக போயிட்டு உங்கள் கிட்ட வந்து அந்த லெட்டர் பேடில் அந்த ஸ்டாம்ப் பேடில் என்ன பண்ணணும், உங்களுடைய கை பெருவிரல் ரேகை லெஃப்ட் ஹேண்ட் பெருவிரல் ரேகையை வாங்கணும். அது வாங்குறாங்க பாருங்கள். தயவுசெய்து இது வச்ச உடனே என்ன பண்ணுங்க, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வச்ச உடனே கையை அந்த ஏதாவது ஓஎம்ஆர் ஷீட் எங்கேயாவது பிடிச்சிடுறாங்க. பிடிக்கும்போது அந்த இங்கு வந்து வேறு எங்கேயாவது பட்டாலும் ஓஎம்ஆர் ஷீட் வந்து இன்வாலிடேட் ஆகிடும். தயவுசெய்து புரிஞ்சுங்க. அதனால் பெருவிரல் ரேகை வச்ச உடனே இங்க் பேடில் வச்ச உடனே என்ன பண்ணுங்கன்னா கர்ச்சீப் வச்சு தொடச்சிடுங்க. சில கிளாஸில் இந்த மாடல் எக்ஸாம்லாம் பார்த்தோம், சிலர்லாம் தலையில் தொடச்சிக்கிறாங்க. சரி, ஏதோ ஒன்று நல்லபடியாக என்ன பண்ணுங்க, கையில் வந்து அந்த அழுக்கு இல்லாமல் பார்த்துங்க. இது பண்ணணும். முக்கியமாக என்ன வந்து இன்விஜிலேட்டர் வந்து பிளாக் பால் பாயிண்ட் பெனில் எழுதுறாங்களான்னு சொல்லிட்டு தயவுசெய்து கண்டுபிடிங்க. அது இல்லாமல் இன்விஜிலேட்டர் சைன் முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்விஜிலேட்டர் நீங்கள் எப்படி 3 இடத்துல சைன் போடுறீங்களோ அது மாதிரி இன்விஜிலேட்டர் 3 இடத்துல சைன் போடணும். முதல் இடம் என்னென்னா எக்ஸாம் முன்னாடி கிடையாது, எக்ஸாம் எழுதுறதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சைன் போடுவாங்க இன்விஜிலேட்டர். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த பெருவிரல் ரேகை வச்சிங்களா அங்கே ஒரு சைன் போடுவாங்க, 2 சைன் போடுவாங்க. இது இல்லாமல் என்னென்னா முக்கியமாக என்னென்னா ஆல் டிக்கெட்டில் இன்விஜிலேட்டருடைய கையெழுத்து இருக்கும். ஆனால் மறந்துடுறாங்க நிறைய. போன தடவை நிறைய எக்ஸாம் எழுதிட்டு ஆல் டிக்கெட்டில் வந்து இன்விஜிலேட்டர் சைனே வாங்கிட்டு வரல. அது என்ன பெரிய விஷயம் இல்லை. ஆனால் சில நேரங்களில் வந்து டிஎன்பிசியில் ஆல் டிக்கெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேற்கொண்டு ஏதாவது டிஎன்பிசி தேர்வாணையம் அழைக்கும் இல்லை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போது அந்த ஆல் டிக்கெட் கேட்பாங்க. அந்த ஆல் டிக்கெட்டில் இன்விஜிலேட்டர் சைன் இருந்தால் நல்லது. சப்போஸ் உங்கள் ரூமில் யார் இன்விஜிலேட்டர் பண்ணாங்க அப்படின்றது நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அவங்களுடைய பேர் இனிஷியலோட அந்த சைன் கண்டிப்பாக வேணும். அந்த சைன் அவங்க மறந்துட்டாலும் நீங்கள் விடாதீங்க. அந்த ஆல் டிக்கெட்டில் நம்ம சைன் இருக்கான்னு பாருங்கள். இன்னொன்று, ஆல் டிக்கெட்டு சில ரூமில் அவங்க வாங்கிடுறாங்களாம். அது மாதிரிலாம் ரூலே கிடையாது. ஆல் டிக்கெட் உனக்குரியது. நீ எக்ஸாம் முடிஞ்சோடனே தைரியமாக நம்ம இது எல்லாமே அதுதான் ஆல் டிக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு போங்க. எல்லாமே ஏதாவது பேசினாங்கன்னா இன்விஜிலேட்டர்கிட்ட அந்த ஆல் டிக்கெட்டில் இருக்கு இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் தயவுசெய்து கூலாக சொல்லுங்கள், சண்டை போடாதீங்க. சொல்லிட்டு இது மாதிரி இருக்குது, எங்களுக்கு ஆல் டிக்கெட் எங்கே தான் சொல்லி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துங்க. 2-3 காப்பி எடுத்து வச்சிங்க ஆல் டிக்கெட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் ஒரு கண்காணிப்பாளருடைய பணி. நீ கண்காணிப்பாளருக்குடைய அவங்க கிட்டேருந்து வாங்க வேண்டிய வேலைகள் இதுதான். அதனால் இதை கரெக்டாக செஞ்சுடுங்க. சார் சொன்ன மாதிரி கடைசியாக ஒரு விஷயம் சொன்னார். இந்த இன்விஜிலேட்டர் வந்து பார்த்தா 3 இடத்துல சைன் பண்ணணும், 2 வந்து பார்த்தா ஓஎம்ஆர்லேயும் 1 ஆல் டிக்கெட்லேயும் சைன் பண்ணணும்னு சொன்னார். கடந்த குரூப் 2 எக்ஸாமில் ஆல் டிக்கெட்டில் சைன் வாங்காத மாணவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது
அவங்க திருப்பி நம்ம டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது நம்ம கேட்கும்போது இசேவை மையத்தில் கேட்கும்போது நம்ம அந்த ஆல் டிக்கெட்டில் மட்டும் சைன் இல்லை. அது இல்லாமல் நிறைய பேர் அப்லோட் பண்ணாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா நம்ம அந்த எந்த தேர்வு மையத்துக்கு எழுதினாங்களோ அந்த தேர்வு மையத்தில் போய் விசாரித்து அதுக்கப்புறம் அவங்க மீண்டும் வாங்கி அப்லோட் பண்ண விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் இருக்குன்னா நீங்கள் எக்ஸாம் ஹால்லேயே வந்து பார்த்தா ஆல் டிக்கெட்டில் சைன் வாங்கணும். ஏன்னா பின்னொரு காலத்தில் வந்து பார்த்தா தேர்வாணையத்தால் வந்து பார்த்தா நம்ம ஆல் டிக்கெட் வெரிஃபிகேஷனுக்கு கேட்கும்போது கண்டிப்பாக அது நம்மளுக்கு யூஸ் ஆகும். சப்போஸ் இப்போ நம்ம ஒரு சில மாணவர்கள் கிடச்சிச்சு, சப்போஸ் கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ வந்து பார்த்தா ஆல் டிக்கெட்டில் சைன் வாங்கினா நம்ம ஈஸியாக இருக்கலாம். அப்போ ஆல் டிக்கெட் சைன் வாங்கும் போது நம்ம இந்த எக்ஸாம் சென்டரும் அங்கே போகிறோம். சப்போஸ் அந்த டீச்சர் அன்றைக்கி வராமல் இருக்கலாம், மெடிக்கல் லீவும் போயிட்டுருக்கலாம், எதிர்பார்க்காமல் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கலாம். அதுமாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது வந்து பார்த்தா அந்த சைனே நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். அப்போது எக்ஸாம் ஹால்லேயே இந்த 3 சைன் நீங்கள் வந்து பார்த்தா வெரிஃபிகேஷன் பண்ணது கரெக்டாக தான். அப்போது OMR ஷீட்டில் 2 சைனும் சேம் டைம் வந்து பார்த்தா நம்ம ஆல் டிக்கெட்டில் ஒரு சைன் நீங்கள் வாங்கிக்கணும். அது வந்து உங்களுக்கான ஒரு என்ன இப்போ ஃப்யூச்சரில் வெரிஃபிகேஷனுக்காக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? அதாவது ஜூன் 9 2024 அன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து எக்ஸாம் ஹால் போகிற வரையும் சரி, எக்ஸாம் ஹாலில் என்னென்ன பண்ணணும், எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவான விளக்கங்கள் நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போது அந்த 8:30 உங்களுடைய வார் வந்து பார்த்தோன்னா ஜூன் 9th வந்து பார்த்தா 8:30 ஸ்டார்ட் ஆகுது. 8:30 ஸ்டார்ட் பண்ணி நம்ம 12:30 வரை இருக்குது. 12:30 முடிஞ்சால் கண்டிப்பாக அப்பயே முடியல. 12:45 தான் உங்களுக்கு முடியுது. டோட்டல் போட்டு இன்விஜிலேட்டருடைய சைன் வாங்கிட்டு அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் அந்த 12:45 தான் நம்ம அந்த வார், அந்த போர், குரூப் 4 போருக்கான ஒரு போரே முடியுது. சரிங்களா? இந்தக்கான தெளிவான விளக்கங்கள் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன பண்ணால் என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள்லாம் பார்த்தோம். இதற்காக வந்து பார்த்தா அந்த பயிற்சி மையத்தின் ஆசிரியர் அவர்கள் வந்து பார்த்தா இதுவரை பொண்ணான மணித்துளிகள் வந்து நம்மளுக்காக ஒதுக்கி வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து பார்த்தா இன்ஸ்டியூட் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுங்க சார். அண்ட் தென் வந்து பார்த்தா கடைசியாக நம்மளுடைய மாணவர்களுக்கு TNPSC குரூப் 4 எழுதக்கூடிய மாணவர்களுக்கு உங்கள் வார்த்தையிலேருந்து ஒரு வாழ்த்துறை மட்டும் தெரிஞ்சுங்க சார். நன்றிங்க சார். TNPSC தேர்வுக்காக கடந்த 1 ஆண்டுகளாக 6 மாதங்களாக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணின்னே இருக்கீங்க. ஆனால் எல்லாரும் பண்ணுற தப்பு என்னென்னா, இந்த எக்ஸாம் அந்த 3 மணி நேரம் எக்ஸாமை எப்படி எழுதுறது, எப்படி அதை அணுகிறது, எப்படி எக்ஸாமுக்கு செல்றதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுக்கு ஒரு பிளானே கிடையாது. இதுக்காக ஒரு பெரிய பாடங்கள்லாம் பல மணி நேரம் படித்தாலும் இந்த எக்ஸாமை எப்படி அணுகிறதுன்னு அந்த ஆல் டிக்கெட்டையோ இல்லை அந்த OMR ஷீட்லையோ இருக்கிறதுக்காக படிக்கிறதுக்காக ஒரு மணி நேரமோ இல்லை ஒரு அரை மணி நேரம் கூட யாரும் செலவுறது கிடையாது. அதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த நம்ம அண்ணா IAS அகாடமி இந்த ஒரு கலந்துரையாடலை உங்களுக்கு முன்னாடி சமர்ப்பிச்சிருக்கோம். இதில் என்னால் முடிஞ்ச என்னுடைய அனுபவத்தை வச்சு அந்த ஆல் டிக்கெட்டில் இருக்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். படிக்க முடியாததுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கறது மூலமாக உங்களுக்கு யூஸாக இருக்கும்னு நினச்சிருக்கேன். அதனால் தயவுசெய்து நம்ம இந்த 3 மணி நேரம் எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நாள் படிக்கிறத விட நிறைய நாள் நல்லா படிக்கிறவங்க கூட அந்த 3 மணி நேரம் எக்ஸாமில் என்ன பண்ணுவோம், டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை, சரியாக ஒரு டென்ஷன் படபடப்பு, அதன் காரணமாக என்ன பண்ணுறாங்க, தேர்வை தவற விட்டவங்களும் இருக்காங்க. சில சுமாராக படிக்கிறவங்க கூட அந்த 3 மணி நேரம் எக்ஸாமை பாசிட்டிவாக நல்ல டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நல்லா அனலைஸ் பண்ணி ஆன்சர் போட்டு நல்ல ஜாப் கூட போனவங்க இருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பல வருஷங்கள் உழைப்பும் சரி, பல நாட்கள் உழைப்பும் சரி, அந்த 3 மணி நேரம் எக்ஸாம் தான் நம்மளை வந்து காப்பாற்றுது. அதனால் அந்த 3 மணி நேரத்தை சாதாரணமாக நினைக்காதீங்க. அதனால் ஒரு என்ன தான் படித்தாலும் இப்போ இந்த சொன்னதெல்லாம் கொஞ்சம் மனசில் ஏற்றிட்டு அந்த எக்ஸாம் எழுதுங்க. இன்னொன்று பயம் கொடுக்கும். ஏன்னா எக்ஸாம் வந்து ஒரு குரூப் 4 எக்ஸாம் இருந்தாலே குறைந்தபட்சம் 10 இல்லைனா 15 லட்சம் பேர் எழுதுறாங்க. அதனால் நம்மளுக்கு முடியுமான்னு ஒரு கிட்ட வர இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கிறதால பயம், மனசில் படபடப்பு, பயம் அதிகமாக. தயவுசெய்து தன்னம்பிக்கை தான் முக்கியமான இந்த நேரத்தில் இருக்க வேண்டியது. படித்தது பாடங்கள் படிக்கிறது முக்கியம் இல்லை, தன்னம்பிக்கை. என்னால் முடியும், நான் சாதிச்சு காட்டுவேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக என்ன பண்ணுங்கள், வெற்றி நடை போட்டு அந்த 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதுறதுக்கு உனக்கு ஒதுக்கப்பட்ட அந்த தேர்வு மையத்தை நோக்கி செல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதனால் நம்பிக்கையோடு செல்லுங்கள். அந்த நம்பிக்கை, உங்களுடைய நம்பிக்கை வந்து வெற்றிகரமாக உங்களுக்கு கடவுள் வந்து அனுகிரகம் இருக்கும். நானும் கடவுளை வந்து வேண்டுகிறேன். எல்லாரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். வெற்றி விழாவில் சந்திப்போம் விரைவில்.